நாமம் மகிமைப்படுவதாக. மேடம் சவுண்ட் கேக்குது இல்ல? கேக்குது. ஓகே. Good, good. உங்கள் 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 அனைவருக்கும் அன்பான ஓய்வு நாளின் வாழ்த்துக்களை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். உங்களோடு கூட நீண்ட நாட்களுக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்கும் உங்களுக்கும் என்னுடைய உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜேம்ஸ் மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாசரேத் பள்ளியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த பள்ளிக்கூடத்திற்காக நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள். இந்த பள்ளிக்கூடத்திற்காக அநேக மக்கள் உதவிகரங்களை நீங்கள் நீட்டி வருகிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலையும் நான் இந்த வேலையில நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் கொடுக்கின்ற ஒத்துழைப்பு, ஜெபம், ஃபைனான்ஸ் ஹெல்ப் இவைகளின் நிமித்தமாக ஜேம்ஸ் மெமோரியல் மெட்ரிக் ஸ்கூல் நல்லபடியாக கர்த்தருக்குள் வளர்ந்து வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து என்னுடைய சுகத்திற்காகவும் பலத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலே நான் தெரிந்து கொண்ட இந்த நாளில் நான் பேசக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். இந்த 23வது சங்கீதத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு சற்று நேரம் நாம் பார்த்து, இதன் ஊடாக இந்த நாளே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற நல்ல பாடங்களை நாம் பகிர்ந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த இடத்துல விட்டு நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். எங்கள் பரிசுத்தமான பரலோகத்தின் தேவனே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு கொடான கூடிய ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நாங்கள் எடுக்கின்றோம் ஐயா. நாங்கள் வெவ்வேறு தேசத்திலே வாழ்ந்தாலும் இந்த இணையதளத்தின் ஊடாக நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்படியாகவும் எங்களுடைய நல்ல வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் தேவனே, நாளை நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக, வாய்ப்பிற்காக உமக்கு கொடான கூடிய ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நாங்கள் எடுக்கின்றோம். இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கின்ற வசனங்களை தேவனே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு தேவனே கேட்கின்ற சத்தியங்கள் ஆழமாய் எங்களுடைய உள்ளத்திலே பதிய நீங்கள் கிருபை செய்ய உண்டு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த 23வது சங்கீதம் எல்லாருக்கும் பிடித்த ஒரு சங்கீதம். எல்லாருக்கும் பிடித்த சங்கீதம், சந்தோஷமான சங்கீதம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுவதற்கு முன்பதாக, இந்த வசனத்தை இதை உச்சரிப்பதற்கு முன்பாக தாவீதினுடைய நிலையை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். என்ன சூழ்நிலையில, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த 23வது சங்கீதம் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்பதை எழுதுகிறார் என்பதை நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவன் எனக்கு மெய்ப்பரா இருக்கிறாரு, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், என்ன புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் மேய்க்க போறாரு, அமர்ந்த தண்ணீர் அண்டையில நடத்த போறாரு. ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாதானமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் இதை எழுதுவதற்கு முன்பதாக, இந்த வார்த்தைகளை உச்சரிப்பதற்கு முன்பதாக தாவீது கடந்து சென்ற பாதைகளை, தாவீது சூழ்ந்த சூழ்நிலைகளை இந்த நாளிலே சற்று நேரம் நாம் தியானிக்க போகின்றோம். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 26லிருந்து 29 வசனம் வரைக்கும் நீங்க நேரம் கிடைக்கும் போது வாசிங்க. இப்ப வாசிக்க வேண்டாம், நேரம் கிடைக்கும் போது வாசிங்க. 23வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும். இந்த 6வது வசனம் 26வது வசனம் வாசிக்கும் பொழுது இந்த சம்பவம் எங்க நடக்கிறது என்று சொன்னால், மாகோன் வனாந்தரத்திலே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. மாகோன் வனாந்தரத்தில நடந்த சம்பவத்தை இந்த நாளிலே நாம் சற்று தியானித்து, இந்த சம்பவத்திற்கும் 23வது சங்கீதத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை இந்த நாளிலே நாம் பார்த்து, தேவன் இந்த நாளிலே நமக்கு வைத்திருக்கின்ற பாடங்களை நாம் அவருடைய கிருபையினாலே பெற்று நாம் என்ன செய்ய போறோம், கடந்து செல்ல போகிறோம். என்ன சம்பவம் அப்படின்னா, சவுல்
தாவீதை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்ப அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும், எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும், தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு அவன் என்ன செய்யறான் இருக்கின்ற அந்த சூழ்நிலையில இப்ப மாகோன் வனாந்திரத்துல தாவீது இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சவுலுக்கு தெரிய வருகிறது. தாவீது எங்க இருக்கிறாரு? மாகோன் வனாந்திரத்துல இருக்கிறாரு அப்படின்றது யாருக்கு தெரிய வருகிறது? சவுலுக்கு தெரிய வருகிறது. உடனே சவுல் என்ன செய்யறான்? அவனுடைய வீரர்கள், அவனுடைய மக்கள்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அழைத்து கொண்டு இந்த மாகோன் வனாந்திரத்திற்கு வந்து என்ன செய்யறான்? இந்த தாவீதை வளைத்து கொள்கிறான். இப்ப தாவீதும் அவனுடைய ஆட்களும் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார்கள்? இப்பொழுது சவுல், அவனை சார்ந்த மக்கள், ஆர்மி பீப்புள், படைகள் எல்லாம் இந்த தாவீதை இப்பொழுது சூழ்ந்திருக்கிறது. இப்ப தாவீதுக்கு ஒரே ஒரு வழி. என்ன வழி அப்படின்னா, மறிக்க வேண்டிய ஒரே ஒரு வழி, அவ்வளவுதான். ஏன்னா இவன் மாகான் தேசத்துல இந்த வனாந்திரத்துல தன்னுடைய மக்களோடு இருக்கும் பொழுது சவுலும் சவுளை சார்ந்த மக்களும் இவனை வளைத்துக் கொள்கிறார்கள். அப்ப ஒரே ஒரு வழி, இவன் சீக்கிரத்துல மறிக்க போயிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும் பாருங்க அவனுக்கு, எப்படி இருந்திருக்கும் வனாந்திரத்தின் அனுபவம். மாகோன் வனாந்திரத்துல தனிமையாக தன்னுடைய மக்களோடு இருக்கும் பொழுது இவன் சவுளை சார்ந்த பிள்ளைகளால் வளைத்து கொள்கின்ற ஒரு அனுபவம். இப்ப அவன் கண்ணுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மறிக்க போகிறோம், சவுல் என்னை கொல்ல போகிறான் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த 27வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த 27வது வசனம் என்ன சொல்கிறது? அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, பாருங்க, இப்ப சவுல் நடுவுல இருக்கான், சவுல் மக்களும் நடுவுல இருக்கிறாங்க, தாவீதும் தாவீது மக்களும் நடுவுல இருக்கிறாங்க, சவுலை சார்ந்த மக்கள் அவனை சுத்தி இருக்கிறாங்க. இப்ப எந்த நேரத்திலும் இப்பொழுது தாவீது கொல்லப்படுவான். எந்த நேரத்திலும் எல்லாம் அவங்கவுங்க கையில என்ன வச்சிருக்காங்க? தாங்கள் கொண்டு வந்த கோல்கள், தடிகள், எல்லா ஆயுதங்களையும் எடுத்து தயாரா வைத்துட்டு இருக்காங்க. எதுக்கு? தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்பதற்கு எல்லாரும் தயாரா இருக்கிறாங்க. இப்ப நடுவுல தாவீதும் அவனுடைய மக்களும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்துல தாவீது மறிக்க போகிறான். இந்த சமயத்தில் ஒரு ஆள் வேகமா ஓடி வரான். ஒரு மெசஞ்சர் வராரு. மெசஞ்சர் ஓடி வந்து இந்த சவுலை பார்த்து சொல்றாரு, சவுலே, பெலிஸ்தியர்கள் நம்ம தேசத்தை வந்து நம்ம எல்லாரும் கொன்று போட்டு நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்முடைய அடிமைகளாக ஆக்க வேண்டும் என்பதற்காக பெலிஸ்தியர்கள் வாசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தியர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். நல்லா கவனிங்க. மாகோன் வனாந்திரத்துல தாவீது நடுவுல இருக்கான், தாவீது மக்களும் நடுவுல இருக்கிறாங்க. அவனை சுற்றிலும் சவுல், அவனுடைய ஆர்மி பீப்புள், அவனுடைய எல்லா மக்களும் தாவீதை வளைத்துக் கொள்கிறார்கள். இப்ப தாவீது இன்னும் கொஞ்ச நேரத்துல மறிக்க போகிறான். வசமா சரியாக சவுலுடைய கையில இப்பொழுது தாவீது மாட்டிக்கொண்டான். இந்த சமயத்தில் ஒரு ஆள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சவுலை பார்த்து, சவுலே, பெலிஸ்தியர்கள் நம்முடைய தேசத்தை படையெடுத்து வந்திருக்கிறார்கள், நீங்க சீக்கிரமா வரணும், நீங்க சீக்கிரமா வரல அப்படின்னா நம்முடைய தேசத்தை அழித்து போடுவார்கள், நம்மளை அப்படியே அடிமைகளாக அவர்கள் அழைத்து செல்வார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி ஒரு ஆள் வந்து சொல்றாரு. அப்படி ஒரு ஆள் வந்து சொன்ன உடனே 28வது வசனம் பாருங்க. அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தியரை எதிர்க்கும்படி போனான். இப்ப பெலிஸ்தியர்கள் இந்த நியூஸ் வந்த உடனே இந்த சவுல் என்ன செய்யறான்? தாவீதையும் தாவீது மக்களையும் அப்படியே விட்டுட்டு பெலிஸ்தியர்களை தொடர்ந்து போறான். நல்லா சூழ்நிலை பாருங்க. மாகான் வனாந்திரத்துல தாவீதும் தாவீது மக்களும் நடுவுல இருக்கிறாங்க. தாவீது மக்களையும் சவுலை சார்ந்த மக்கள், ஆர்மி பீப்புள் எல்லாரும் சூழ்ந்திருக்கிறாங்க. எல்லாரும் தங்களுடைய கையில இருக்கக்கூடிய வெப்பனை எடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தாவீதை கொல்ல போறாங்க.
இன்னும் கொஞ்ச நேரத்துல தாவீது மரிக்க போகிறான். இந்த சூழல்ல ஒரு ஆள் வந்து சொல்றாங்க, பெலிஸ்தியர்கள் உங்க படையெடுத்து வராங்க, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த சவுல் என்ன செய்யறான்? சவுலை சார்ந்தவர்கள் தாவீதை அப்படியே பின்தொடருவதை விட்டுவிட்டு தான் கொல்ல வேண்டும் என்று வந்த அந்த எண்ணத்தை பின்தொடருவதை விட்டுவிட்டு இப்பொழுது சவுல் என்ன செய்யறான்? பெலிஸ்தியர்களை நோக்கி அவன் படையெடுத்து செல்கின்றான். இப்ப தாவீது அப்படியே மக்கள் இந்த மாகான் வனாந்தரத்துல இப்ப 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 எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த சூழ்நிலை இப்ப தாவீதுக்கு வந்து ரெண்டு வழியில நம்ம போகணும். என்ன வழியில போகணும் அப்படின்னா, சவுல் வந்த வழியில போகணும். இன்னொன்னு, இந்த மாகான் வனாந்தரம் வந்து இந்த மாகான் வனாந்தரம் வந்து எதற்கு ஒரு கேட்டா இருக்கு அப்படின்னா, யூதேயாவின் வனாந்தரத்திற்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஆக இருக்கிறது. இப்ப அவங்களுக்கு ரெண்டு வழி. யூதேயா வனாந்தரத்துக்கு போனோம், இல்ல அப்படின்னா இந்த சவுல் திரும்பி போனோம் பாத்தீங்களா, இந்த சவுல் திரும்பி வந்த பாதையில போனோம். ரெண்டு வழிதான். இப்ப ஒரு வழி சவுல் திரும்பி போன பாதையில போனோம், இன்னொரு வழி யூதேயா வனாந்தரத்துக்குள்ள கடந்து போனோம். சரி, இப்ப இந்த யூதேயா வனாந்தரம் எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப கடுமையான வெயில். இந்த கடுமையான யூதேயன் வனாந்தரத்துல போனோம் அப்படின்னா நிச்சயமாக மரித்து போய்விடுவாங்க. அவ்வளவு சூடு, தாங்க முடியாத அளவுக்கு சூடு. மேல சூடு, மண்ணு சூடு, சூழ்நிலை, எல்லா சூழ்நிலையிலும் சூடு. ஒரு செடி கிடையாது, ஒரு மரம் கிடையாது, தங்குவதற்கு ஒரு இடம் கிடையாது. அவ்வளவு சூடு. ரெண்டாவது, கொஞ்சம் கூட குடிப்பதற்கு தண்ணி இல்லாத ஒரு இடம். இன்னொரு மூன்றாவது என்ன அப்படின்னா, இந்த யூதேயா வனாந்தரம் இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், இந்த வாட்டர் சாண்ட் சைக்ளோன் வாங்க. அதாவது ஒரு புயல் காற்று மாரி வரும். இந்த புயல் காற்று மாரி வரும்போது மண்ணு சேர்ந்து அப்படியே சுழட்டிக்கிட்டே அடிக்கும். அப்படியே இந்த சுழற்றி இந்த மண்ணு காத்து சேர்ந்து சுழற்று அப்படியே வேகமாக அடிக்கும் பொழுது இந்த சைக்ளோன்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அப்படியே மேல தூக்கிட்டு போய் கீழே டப்புன்னு போட்டுரும் இந்த சைக்ளோன். அப்ப விபத்து நடக்கலாம், மரணம் நடக்கலாம். சோ இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த யூதேயா வனாந்தரம். அப்ப அவனுக்கு ரெண்டே வழி. ஒரு வழி இந்த யூதேயா வனாந்தரத்துக்குள்ள போனோம், இன்னொரு வழி சவுல் திரும்பி போனான் பாத்தீங்களா, இந்த சவுல் திரும்பி போன வழியில அவன் போகணும். இப்ப சவுல் திரும்பி போன வழியில அவன் போனான் அப்படின்னா, சவுல் திரும்பி வந்தான் அப்படின்னா தாவீதை பிடிச்சி மறுபடியும் கொண்டுருவான். சவுல் திரும்பி போன வழியில தாவீது போனான் அப்படின்னா, ஒருவேளை சவுல் திரும்பி ஒருவேளை வந்தான் அப்படின்னா தாவீதை கொன்று போட்டுருவான். அப்ப இவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி இந்த யூதேயா வனாந்தரத்திற்குள்ளாக அவன் கடந்து போக வேண்டும். இந்த யூதேயா வனாந்தரத்துக்குள்ள இப்ப அவர் வழி இல்ல. இப்ப யூதேயா வனாந்தரத்துக்குள்ள அவன் கடந்து போறான். கடந்து போகும்போது கடுமையான உஷ்ணம், தாங்க முடியல. இந்த கடுமையான உஷ்ணம் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. சரி, இது அப்படியே இருக்கட்டும். இப்ப தாவீது மாகோன் வனாந்தரத்துல யாரால் சுற்றி வளைக்கப்பட்டான்? சவுலால் சுற்றி வளைக்கப்பட்டான். இந்த சவுலால் சுற்றி வளைக்கும் பொழுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மரிக்க போறோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவன் என்ன செய்யறான்? இந்த 22வது சங்கீதத்தை அவன் எழுதுறான். என்னது 22வது சங்கீதம்? 22வது சங்கீதம் பாருங்க. தாவீது அவனிடத்திற்கு 22வது சங்கீதம் பாருங்க. 22வது சங்கீதம் முதல் வசனம் பாருங்க. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? அதாவது தாவீது தாவீதை சுற்றி வளைத்துக் கொள்ளும் பொழுது
இவன் வந்து தேவனை நோக்கி கதறான். யாரு? தாவீது தேவனை நோக்கி கதறான். அந்த கதறுகின்ற ஒரு அனுபவம் தான் இந்த 22வது சங்கீதம். என்ன 22வது சங்கீதம்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் ஏன் தூரமாயிருக்கிறேன். அப்புறம் பாருங்க 12வது வசனம் பாருங்க. இந்த சவுல் மக்களும் தாவீதை சூழ்ந்து இருக்காங்க பாத்தீங்களா? அதை எப்படி எழுதுறாரு பாருங்க. தாவீது 22வது அதிகாரம் 12வது வசனத்தை எப்படி எழுதுறாரு பாருங்க. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. இந்த சவுல் மக்களும் சூழ்ந்திருக்கிறத பார்த்தா தாவீதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அவனை சுத்திலும் காளைகள்லாம் வந்து அப்படி கொம்பு அப்படி தூக்கி அப்படி தூக்கிச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. உயிர் தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அடுத்தது பாருங்க, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. அந்த சவுல் மக்களையும் பார்த்து சொல்றாரு தாவீது, ஐயோ நான் இப்ப எப்படி இருக்கிற நடுவுல காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. இந்த 22வது சங்கீதத்தை எழுதுறாரு. காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, நான் எப்படி தப்பிக்க போறேன் அப்படின்னும் போதுதான் இப்ப இந்த சூழ்நிலையில தான் என்ன செய்யறாரு சவுல், இப்ப பெலிஸ்தியர்களை பின்தொடர்ந்து போறார். அங்கிருந்து ஒரு நியூஸ் வந்துச்சுல்ல, அந்த நியூஸை கேட்ட உடனே இப்ப சவுல் பின்தொடர்ந்து போறான். இப்ப பின்தொடர்ந்து போகும்போது இப்ப தாவீதுக்கு ரெண்டே வழி. என்ன? ஒரு ரெண்டு வழி. தாவீதுக்கு ரெண்டு வழி. ஒரு வழி இந்த யூதேயா வனாந்திரத்துக்கு போனோம், இன்னொரு வழி சவுல் வந்த இடத்துக்கு போவோம். இப்ப தாவீது யூதேயா வனாந்திரத்துக்குள்ள கடந்து போறான். அப்ப யூதேயா வனாந்திரத்துக்குள்ள கடந்து போகும் பொழுது சூடு, பயங்கரமான சூடு. இந்த சூட்னால வாயெல்லாம் வறண்டு போகுது. வாயெல்லாம் வறண்டு போனோடனே தண்ணி குடிக்கணும்னு தோணுது. தண்ணி இல்ல. சூடு, சாப்பாடு இல்ல, தண்ணி குடிக்கணும்னு தோணுது, தண்ணி இல்ல. எங்கேயாவது நிழல் இருக்கான்னு பார்த்தா நிழல் இருக்கும்னா நிழல் இல்ல. அப்பப்ப என்ன செய்யறான், இந்த மணல் சைக்ளோன்ல அப்பப்போ மாட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அந்த திசை இந்த திசை எல்லா திசைகளும் அவன் அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறான். இவ்வளவு சூழ்நிலைகளை அவன் என்ன செய்யறான். இந்த நீங்க 22வது சங்கீதத்தை நீங்க வாசிங்களேன். இந்த 22வது சங்கீதத்தை நீங்க வீட்டுல வாசித்து பாருங்களேன். என்ன சொல்றான், என்ன அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுது அப்படின்னா, என்ன சொல்ற அப்படின்னா, என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிட்டு நான் சீக்கிரமா சாவ போறேன் அப்படின்ற ஒரு அனுபவத்தோட, ஏற்கனவே அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தோட இப்ப யூதேயா வனாந்திரத்துக்குள்ள போறான். யூதேயா வனாந்திரத்துக்குள்ள கடந்து போகும்பொழுது தண்ணி இல்ல. ஏற்கனவே அவன் வந்து நொந்து போயிருக்கிறான். ஏற்கனவே ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிறான். அலைந்து திரிந்த ஒரு டயர்டு. இதுல அவன் யூதேயா வனாந்திரத்தில் நடந்து போகும்போது சூடு தாங்க முடியல. எங்க ஒரு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னா ரெஸ்ட் எடுப்பதற்கு நிழல் இல்ல. ரொம்ப தண்ணி தவிக்குது. தண்ணியாவது குடிக்கலாம் அப்படின்னா தண்ணி இல்ல. அப்ப நம்முடைய வாழ்க்கை இந்த யூதேயா வனாந்திரத்துல முடிய போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த 1 சாமுவேல் 23வது அதிகாரம் இந்த கடைசி வசனம் என்ன சொல்கிறது? தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியுள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். அப்படின்னா இந்த யூதேயா வனாந்திரத்துல அப்படியே சூடு, தண்ணி இல்ல, எலும்புகள்லாம் உலர்ந்து போயிற்று அப்படின்னு ரொம்ப டயர்டா அப்படி போயிட்டு இருக்கும்போதுதான் தேவன் பாருங்க, நல்லா பாருங்க, யூதேயா வனாந்திரம் ஒரு பயங்கரமான வனாந்திரங்க. தண்ணி இல்லாத இடம், சூடு நிறைந்த இடம், வாழ்க்கை அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தேவன் அந்த யூதேயா வனாந்திரத்துல ஒரு சோலை வனத்தை காட்டுறாரு. வனாந்திரத்துல ஒரு சோலை வனம், அதாவது ஒயாசிஸ் அப்படின்னுவாங்க. ஒயாசிஸ் அந்த ஒரு பாலைவனத்தில், யூதேயா பாலைவனத்தில் ஒரு சோலை வனம். அந்த சோலை வனம் தான் என்ன அப்படின்னா என்கேதி. அந்த 23வது சங்கீதம் கடைசி வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 29வது வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்கிறது? தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள, இந்த என்கேதி தான் நம்ம இப்ப வந்து என்ன படிச்சோம்? உன்னத பாட்டுல படிச்சோம். உன்னத பாட்டு 1வது அதிகாரத்துல நம்ம படிச்சோம் என்கேதி. இந்த என்கேதி இப்ப வந்து அவன் வனாந்திரத்துல நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது தேவன் என்கேதியை காட்டுறார்.
பாலைவனத்தில் ஒரு சோலை வனத்தை காட்டுறாரு. இந்த சோலை வனம் தான் என்கேதி. என்கேதி என்னங்க? என்கேதி என்ன? இந்த உன்னத பாட்டுல நீங்க நல்லா வாசித்து பாருங்க. அந்த என்கேதியில என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த என்கேதி மட்டும் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, புல்லுள்ள இடம். புல்லுள்ள இடம். அநேக ஆடு மாடுகள் குதிரைகள் எல்லாம் அந்த இடத்துல மேய்க்கின்ற ஒரு 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 இடம். அந்த இடத்துல இந்த என்கேதியில நிறைய புல்லுகள், நல்ல புல்லுகள் இருக்கும், பச்சை பசேன்னு புல்லுகள் இருக்கும். இந்த என்கேதியில அமர்ந்த தண்ணீர் இருக்கும். அமர்ந்த தண்ணீர் இருக்கும். இந்த என்கேதியை பார்த்த உடனே இவன் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது தேவன் இந்த சோலைவனத்தை காட்டுறாரு. என்ன சோலைவனம்? இந்த சோலைவனத்தை அவன் பார்த்த உடனே இந்த சோலைவனத்துல அநேக ஆடுகள், அநேக மாடுகள், அநேக குதிரைகள், அநேக எருதுகள், இவைகள் எல்லாம் இருக்கு. செழிப்பான கிராஸ், செழிப்பான கிராஸ் இருக்கு. புல்லுள்ள இடமா, எங்க பார்த்தாலும் புல்லுள்ள இடம். அந்த தண்ணீர் எப்படி இருக்குன்னா, அமர்ந்த தண்ணீர் அங்க இருக்குது. தண்ணீர் அப்படியே அமர்ந்து அப்படியே அது அப்படியே அப்படியே எடுத்து குடிக்கணும்ன்ற அந்த ஒரு பக்குவத்துல அந்த தண்ணீர் அப்படியே இருக்கு. இப்பதான் இந்த தாவீது என்ன செய்றான், இந்த 23வது சங்கீதத்தை எழுதுறாரு. இந்த என்கேதியை பார்த்த உடனே, இந்த என்கேதியின் அனுபவத்தை பார்த்த உடனேதான் தாவீது என்ன சொல்றாரு, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறாங்க. இவ்வளவு நாள் ஐயோ நான் பயந்து பயந்து தாவீது என்ன கொன்று விடுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு ஐயோ இந்த யூதயா வனாந்திரத்துல நான் வந்துட்டேனே. இந்த யூதயா வனாந்திரம் ரொம்ப சூடான ஒரு வனாந்திரம், ஒரு உஷ்ணத்தின் உச்சக்கட்டமான ஒரு வனாந்திரம், தண்ணி இல்லாத வனாந்திரம், தங்குவதற்கு இடம் இல்ல, உண்ணுவதற்கு உணவு இல்ல, அவ்வளவுதான், நான் மரித்து போய்விடுவேன் என்று நினைத்து கொண்டிருந்த இந்த சூழ்நிலையிலே தேவன் எனக்கு என்கேதியை காட்டினார். இந்த பாலைவனத்தில் ஒரு சோலை வனத்தை காட்டினாரு. அந்த சோலை வனம் தான் என்கேதி. இந்த என்கேதி என்ன? அந்த உன்னத பாட்டுல நீங்க வாசித்தீங்கன்னா அழகா அங்க போட்டிருக்கு. இந்த உன்னத பாட்டுல இந்த முதல் அதிகாரத்துல இந்த என்கேதி என்ன அப்படின்னா, இந்த என்கேதியில என்ன இருக்கும் அப்படின்னா, புல்லுகள் இருக்கும். இந்த என்கேதியில அமர்ந்த தண்ணீர்கள் இருக்கும். இந்த என்கேதியில திராட்சை தோட்டங்கள் இருக்கும். இந்த என்கேதியில பொமிகிரனட் கார்டன் இருக்கும். அவ்வளவு செழிப்பான ஒரு இடத்தை தேவன் காட்டினார். இந்த தாவீது அந்த செழிப்பான இடத்திற்கு போனா, அந்த செழிப்பான இடத்துல அவன் நுழைந்து அந்த செழிப்பான தேசத்தை பார்த்த பிறகுதான் என்ன செய்யறான், இந்த 23வது சங்கீதத்தை எழுதுறான். என்ன எழுதுறாரு? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி அழகான இந்த 23வது சங்கீதத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க இந்த மாகாண் வனாந்திரத்தின் அனுபவம் உங்களுக்கு ஒருவேளை இப்பொழுது இருக்கலாம். ஒருவேளை இந்த யூதேயா வனாந்திரத்தின் அனுபவம் உங்களுக்கு இப்ப இருந்துட்டு இருக்கலாம். கஷ்டம், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாகுலங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், இவைகள் எல்லாம் ஒருவேளை இந்த வனாந்திரத்தின் அனுபவமாக உங்களுக்கு ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனால் சீக்கிரத்துல தேவன் உங்களை எங்க கொண்டு போறாரு? என்கேதிக்கு கொண்டு போக போறாரு. அந்த என்கேதி எது என்று சொன்னால் பரலோகம். அந்த என்கேதி பரலோகம். அந்த பரலோகத்துல எங்க பார்த்தாலும் செழிப்பு, எங்க பார்த்தாலும் புல்லு இருக்கும். அந்த பரலோகம் என்ற என்கேதி அங்க என்ன இருக்கும் அப்படின்னா, அமர்ந்த தண்ணீர் இருக்கும். அந்த பரலோகம் என்ற அந்த என்கேதி எப்படி இருக்கும் அப்படின்னா, திராட்சை தோட்டங்கள் நிறைந்த ஒரு இடமாக இருக்கும். அப்போ தேவன் நமக்கு அங்க என்ன செய்வாரு? தேவன் நமக்கு மெய்ப்பனாக இருந்து நம்மை வழி நடத்துவார். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாடம். சவுலை போல இந்த உலகத்துடைய மக்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். சவுலை தாவீதை போல ஒருவேளை நாம் சவுலால் சுற்றி வளைத்துக் கொள்ளப்படலாம் அநேக நேரங்களிலே. கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை தாவீதை போல ஐயோ எனக்கு சீக்கிரத்துல மரணம் வரப்போகிறது, எனக்கு வேற வழியே இல்லையா? தாவீதை போல ஐயோ எனக்கு வேற வழியே இல்லையா, நான் எந்த திசையில போறது,
இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா, இந்த பக்கம் போனா சவுல் கொன்று விடுவான், இந்த யூதேயா வனாந்திரத்துக்குள்ள போனா கடுமையான சூடு, தண்ணீர் இல்ல, இந்த சாண்ட் சைக்ளோன் இவைகள் எல்லாம் என்னை அழுத்தி விடும், என்னை சாகடித்து விடும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து போயிருப்போம் என்று சொன்னால், என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். சீக்கிரத்துல தேவன் உங்களை எங்க கொண்டு போறாரு? என்கேதிக்கு கொண்டு போக போறாரு. என்கேதி, என்கேதி என்று சொன்னால் புல்லுள்ள இடங்கள், என்கேதி என்று சொன்னால் அமர்ந்த தண்ணீர், என்கேதி என்று சொன்னால் திராட்சை தோட்டங்கள் நிறைந்த ஒரு இடம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த நாளை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாடம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும், தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். கஷ்ட நேரங்களிலும், துன்ப நேரங்களிலும், கவலைகள் நேரங்களிலும், அவமானத்தின் நேரங்களிலும், இழப்பின் நேரங்களிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். நாம் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது முதலாவது சரியான இடத்திற்கு தேவன் நம்மை அழைத்து செல்வார். சரியான இடத்திற்கு. பாருங்க, இந்த தாவீது தேவனை சார்ந்து இருந்தான், அவ்வளவுதான். அதனால்தான் இந்த 22ஆம் சங்கீதத்தை கத்தி எழுதுறாரு, சத்தம் போட்டு அழுறாரு. என்ன சத்தம் போட்டு அழுறாரு? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும், நீர் கதறி சொல்லும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் மௌனமா இருக்கிறீர்? கத்தி அழுறாரு. அவ்வளவு சூழ்நிலையிலும் இந்த தாவீது தேவனை சார்ந்து தேவனிடத்திலே அவர் அமர்ந்திருந்தபடினாலே சரியான இடத்திற்கு தாவீதை அழைத்து சென்றார். அப்போ முதலாவது பாடம், நாம கற்றுக்கொள்கின்ற முதலாவது பாடம் என்னவென்று சொன்னார், நாம் தேவனை சார்ந்து ஜீவிக்கும் பொழுது சரியான இடத்திற்கு நம்மை நடத்தி செல்வார். சரியான இடத்திற்கு நம்மை வழி நடத்தி செல்வார். அது வேற எங்கே இல்லை, என்கேதி. என்கேதி, என்கேதி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த 2024 ஆண்டிலே தேவன் உங்களை எங்க வழி நடத்தி செல்ல போகிறார்னு சொன்னா, என்கேதி என்ற இடத்திற்கு வழி நடத்தி செல்ல போகிறார். என்ன இந்த என்கேதி அப்படின்னா, புல்லுள்ள இடங்கள், செழிப்பான இடங்கள், அமர்ந்த தண்ணீர், அடுத்தது திராட்சை தோட்டங்கள் நிறைந்த ஒரு இடம். அப்ப நம்ம தேவன் எங்க வழி நடத்தி செல்ல போறாரு? செழிப்பான இடத்திற்கு நம்மை வழி நடத்த செல்ல போகிறார். இரண்டாவது தேவனை நாம் சார்ந்து ஜீவிக்கும் பொழுது, இந்த தாவீதை போல தேவனை நாம் சார்ந்து ஜீவிக்கும் பொழுது சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து கொடுக்கிறார். தாவீதுடைய சூழ்நிலை என்ன? சவுலும் மக்களும் இவனை சூழ்ந்து கொள்கிறார்கள். தாவீது கொஞ்ச நேரத்துல மரித்து போக போகிறான். இந்த சூழ்நிலையை மாத்துறாரு இல்ல? ஒரு மெசஞ்சர் வராரு, ஒரு ஆள் அனுப்பி அந்த சவுலை அங்கிருந்து வேற திசைக்கு என்ன செய்யறாரு? அழைத்து செல்கிறார். அப்ப தேவனை நாம் சார்ந்து ஜீவிக்கும் பொழுது இரண்டாவது என்ன அப்படின்னா, சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து கொடுக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைக்க போகிறார். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சூடான, கஷ்டமான, பிரச்சனையான, வியாகுலமான, கண்ணீரான, வியாதியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கா? கவலைப்படாதீங்க, தேவனை சார்ந்து இருங்க. தாவீதை போல தேவனை சார்ந்து இருங்க. நீங்க தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது தேவன் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி, என்ன சூழ்நிலையா மாற்றி கொடுக்க போறாரு? என்கேதி என்ற ஒரு சூழ்நிலை, என்கேதி என்ற ஒரு சூழ்நிலையாக உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றி கொடுக்க போகிறார். மூன்றாவது நீங்கள் தேவனை சார்ந்து ஜீவிக்கும் பொழுது செழிப்பான வாழ்க்கையை தேவன் கொடுப்பார். செழிப்பான வாழ்க்கையை தேவன் கொடுப்பார். உங்க கஷ்ட நேரத்தில எல்லாம், துன்ப நேரத்தில எல்லாம், கவலைகள் நேரத்தில எல்லாம் உங்க கண்ணீர் என்ன செய்யுங்க? தாவீதை போல சத்தம் போட்டு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு, ஏன் எனக்கு இப்படி, எனக்கு ஒரு வழியை காட்டுங்க. நான் இப்படி போறதா அப்படி போறதா, எந்த திசையை நான் நோக்கி போறது? இந்த உலகத்தை நான் சார்ந்து ஜீவிக்க வேண்டுமா அல்லது உண்மை சார்ந்து ஜீவிக்க வேண்டுமா? நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல என்று சொல்லி சத்தம் போட்டு ஜன்னல் எல்லாம் மூடி, கதவெல்லாம் மூடி, நீங்கள் தனிமையாக இருந்து சத்தம் போட்டு அழுங்க தேவனிடத்துல. தேவனை சார்ந்து இருங்க. அப்படி நீங்க தேவனை சார்ந்து அழுது நீங்கள் ஜீவிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு செழிப்பான வாழ்க்கையை, என்கேதி என்ற செழிப்பான வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு அமைத்து கொடுப்பார். நான்காவது நாம் கற்றுக்கொள்கின்ற 4வது பாடம் என்னவென்று சொன்னால், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம் என்று சொன்னால், தேவன் நம்மை கரம் பிடித்து நடத்துவார்.
இந்த தாவீதை தேவன் மாகான் வனாந்தரத்திலிருந்து யூதேயா வனாந்தரத்துக்கு கரம் பிடித்து நடத்தினார். யூதேயா வனாந்தரத்திலிருந்து தேவன் என்கேதி என்ற செழிப்பான தேசத்திற்கு, செழிப்பான சோலை வனத்திற்கு தேவன் கரம் பிடித்து நடத்தினபடினாலே தாவீது எழுதுறாரு, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம கவலை நேரத்திலும், கஷ்ட நேரத்திலும், துன்ப நேரத்திலும், இழப்பின் நேரத்திலும், அவமானத்தின் நேரத்திலும் நாம் தேவனையே சார்ந்து நாம் ஜீவிக்கும் போது நான்காவது ஆசீர்வாதம் என்ன சொன்னால், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நடப்போம் கண்டிப்பா. நம்முடைய அனுபவம் எப்படி இருக்குன்னா, மரண இருளின் நடக்கின்ற ஒரு அனுபவமா இருக்கும். ஆனால் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நாம் பயப்பட வேண்டாம். ஏன்னா தேவன் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துவார் என்ற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் சத்தியத்தை இந்த தாவீதின் வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கின்றோம். ஐந்தாவது பாடம் என்னவென்று சொன்னால், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்கணும். எப்பொழுதும் கஷ்ட நேரத்திலும், துன்ப நேரத்திலும், இழப்பின் நேரத்திலும், அவமான நேரத்திலும், நம்ம பிள்ளைக கைவிட்டுறலாம், நம்முடைய கணவன் கைவிட்டுறலாம், நம்முடைய பெற்றோர்கள் கைவிட்டுறலாம், இந்த உலகத்துடைய மக்கள் கைவிட்டுறலாம், தலைவர்கள் கைவிட்டுறலாம், திருச்சபை விசுவாச பிள்ளைகள் கைவிட்டுறலாம். ஆனால் நமக்கு என்ன உணர்வு இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எப்பொழுதும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட வருகிறார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இது எப்ப இருக்குன்னா, தேவனை சார்ந்து நாம் ஜீவிக்கும் பொழுது. என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் சீக்கிரத்துல எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வரப்போகுது? என்கேதி என்ற ஒரு அனுபவம். ஒருவேளை நம்முடைய அனுபவம் மாகான் வனாந்தரத்தின் அனுபவமாக ஒருவேளை இருக்கலாம். ஒருவேளை நமக்கு யூதேயாவின் வனாந்தரத்தின் அனுபவமாக ஒருவேளை நமக்கு இருக்கலாம். நம்ம நடந்து வருகின்ற பாதைகள் கரடு முரடு, கஷ்டங்கள், வியாகுலங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள், வியாதிகள் நிறைந்த ஒரு பாதையாக இருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். சீக்கிரத்துல தேவன் நம்மை புல்லுள்ள இடங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த என்கேதி என்ற இடத்திற்கு நம்மை அழைத்து செல்ல போகிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனை நாம் சார்ந்து ஜீவிப்போம். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும் நாம் தேவனை சார்ந்து இருக்க பழகிக் கொள்வோம். அப்படி நாம் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது சரியான இடத்திற்கு தேவன் நம்மை அழைத்து செல்வார். சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு தேவன் மாற்றி கொடுப்பார். செழிப்பான வாழ்க்கையை நமக்கு தருவார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவன் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். தேவன் என்னோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் எழுக்கும் பொழுது நிச்சயமாக சீக்கிரத்துல நம்ம எங்க போறோம் அப்படின்னா, என்கேதி என்ற இடத்திற்கு போக போகின்றோம். அப்படிப்பட்ட அனுபவத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஆமேன். ஆமேன்.